அவருக்கு பின்னணியில நக்சலைட் இயக்கங்கள் இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். மதமாற்ற சக்திகள் இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். தன்னை மதுரை ஆதீனமாகவே நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு பொய் பேர் வழி கபட வேடதாரி என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். சரி, குழந்தை மாதிரி தானே, குழந்தை மாதிரி இருக்கிற சாமி பேசுனதுக்கு நீங்க ஏன் சாமி கோச்சுக்கிறீங்க? என்ன ஒரு வகையா வேணும்ல? நீங்க இருந்தா நம்ம மதுரையில சொல்ற மாதிரி யாராவது ஒருத்தனுக்கு வாக்கப்படணும், 5-6 பேருக்கு வாக்கப்படக்கூடாது. வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர். அரவிந்தன் என்கின்ற ஒரு LIC ஏஜென்ட், கோயமுத்தூரை சார்ந்தவர், திருமணமானவர், விவாகரத்து ஆனவர். ராமகிருஷ்ண மடம், நித்யானந்த ஆசிரமம், ஜக்கி வாசுதேவ் மடம் என பல மடங்களை கடந்து மதுரை ஆதீனம் 292வது சன்னிதானம் இருந்த பொழுது தம்பிரானாக வந்து விஸ்வலிங்க தம்பிரான் என்று பெயர் சூட்டப்பட்ட நபர். அதன் பின்னர் இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் ஹரிஹர தேசிய சுவாமிகள் பட்டத்திற்கு வந்த பிறகு இவர் அந்த மடத்திலிருந்து தன்னை தம்பிரானாக விடுவித்துக் கொள்கிறார். தம்பிரான்ல நான் அந்த மடத்துல வேலை செய்ய முடியாது நான் அப்படின்னு சொல்லி அவர் இந்த மடத்துடைய திருவேடத்தை அவரே கலைந்து வெளியில போயிடுறார். அந்த போட்டோஸ் தான் இது. அதாவது ஒரு மடத்திற்கு கூடிய அந்த மரபு உடை, மரபுக்கான நடை எல்லாமே அதுல இருந்து விலகி ரிஷிகேஷ்ல போய் தவம் பண்ணி வெள்ளை உடை உடுத்தி அவர் வந்துறார். அதன் பிறகு ஸ்ரீ மகாதேவ சாமிகள் மகாதேவ சமஸ்தானம் அப்படின்னு ஒரு புதிய சமஸ்தானத்தை அவர் உருவாக்குறார். உருவாக்கிய பின்னரு தமிழ்நாட்டுல பல ஆதீனங்களோடு தொடர்பு வச்சுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குரிய பல தலைவர்களோடு பெரிய தொடர்பு வச்சுக்கிட்டு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், எல்லாமே எனக்கு சிஷ்யர் தான் அவர் சொல்றார். நிறைவுல 2-3 தினங்களுக்கு முன்பு காலஞ்சென்ற 292 சாமிகளுடைய குருமூர்த்தத்துல அத்துமீறி உள்ள நுழைஞ்சு சட்டவிரோதமாக போராட்டம் பண்றார். என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை இளைய ஆதீனமாக அறிவிக்க வேண்டும், இப்பொழுது இருக்கக்கூடிய சாமி, எதுக்கு என்ன உனக்கு சான்று வச்சிருக்கீங்கன்னு உங்களை போன்ற நண்பர்கள் கேட்கின்ற பொழுது பழைய 292 சாமி என்ன தான் சொன்னாருன்னு சொல்றார். மடத்துல இருந்தாரு, வெளியில போயிட்டாரு, வெளியில போய் பல மடங்களை கண்டுட்டாரு, பூரா வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது அவருடைய சுய விருப்பம், அதுல நம்ம தலையிட முடியாது. வெளியில் சென்று விட்டு மீண்டும் நான் இந்த மடத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து தியானம் பண்றது, அந்த தர்மயுத்த வழி ஸ்டைல் அவர் தியானம் பண்ணக்கூடியதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். நீங்க வெளியில போன பிறகு திரும்ப இந்த முள்ள வர்றதுக்கு சட்டத்தின்படியோ எதன்படியும் உரிமை கிடையாது. அது மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசு இதுல தலையிடணுங்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை தலையிடணுங்கிறார். சட்டம், இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி ஒரு மடத்தினுடைய மடாதிபதி இருக்கின்ற பொழுது அந்த மடத்தினுடைய விஷயங்களில் அரசு தலையிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தருமபுர ஆதீனம், இந்து சமய அறநிலையத்துறை தலையிடணுங்கிறார். ஒரு மடத்துடைய விஷயத்துல மற்ற எந்த ஆதீனங்களும் தலையிட மாட்டாங்க, ஒரு வழிகாட்டுதல் செய்வாங்களே ஒழிய செய்ய மாட்டாங்க. இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுர ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம், செங்கோல் ஆதீனம் உள்ளிட்ட ஒரு 20-30க்கு மேற்பட்ட ஆதீனங்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு எல்லா ஆதீனங்களும் இதற்கு வழி சொல்லணும்னு சொல்றார். அவருக்கு பின்னணியில நக்சலைட் இயக்கங்கள் இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். மதமாற்ற சக்திகள் இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஒரு மடத்திலிருந்து வெளியேறி அந்த மடத்துடைய உடையை மாற்றிவிட்டு மீண்டும் மதுரை ஆதீனத்துடைய மரபு வழியா இருக்கக்கூடிய அந்த உடைகளை அணிந்து கொண்டு தன்னை மதுரை ஆதீனமாகவே நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு பொய் பேர் வழி கபட வேடதாரி என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மடத்துடைய மாண்பை சீர்குலைக்க செய்யக்கூடிய வகையில் ஒரு சில பிற மத சக்திகளுடைய தூண்டுதலில் இவர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன் வச்சிருக்கோம். இது குறித்து மதுரை காவல் ஆணையர் அவர்களிடம் முறையாக ஆவணங்களோடு புகார் தெரிவிச்சிருக்கிறோம். தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னைய வலுக்கட்டாயமா வெளியேற்றினாங்க, எனக்கு வந்து தொடர்ந்து வந்து இல்ல நீங்க புகைப்படம் பார்த்துட்டேன், அது ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து அவர் வந்து அடிக்கடி வந்து நீ செய்யறது சரியில்லை அதுன்னு நீ திட்டிகிட்டே இருந்து மடத்துல இருந்து நீ வெளியேறு, ஒரு காலம் வந்ததுக்கு அப்புறம் நானே அழைக்கிறேன் அப்படின்னு ஆதீன சொன்னதா சொல்றாரு. அவர் சொல்றாரு, நியாயமான விஷயம். நான் வந்து ஆவணம் அவர் மாதிரி போய் பேச விரும்பல, ஆவணத்தோட சொல்றேன். நான் பதவிக்கு ஆசைப்பட்டு இங்கு வந்தவன் கிடையாது, சாமிகளுக்கு பணிவிட செய்ய வந்தேன். இத்தனைக்கும் பிறகு எனக்கு பிறகு நீதான் சொல்லி இளவரசர் சொன்னதா மறந்த ஆதீனம் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அங்கிருந்து இருக்க பிடிக்கவில்லை, நான் ரிஷிகேஷ் போறேன்னு அவர் தான் சொல்லியிருக்கிறார். முன்னுக்கு பின் முரணா பேசுறது அவர் தான். ரெண்டாவது அவரே சொல்றார், நானும் பார்த்தேன், சில நண்பர்கள் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க, நம்ம சாமி குழந்தை மாதிரி அப்படிங்கிறார். சரி, குழந்தை மாதிரி தானே, குழந்தை மாதிரி இருக்கிற சாமி பேசுறதுக்கு நீங்க ஏன் சாமி கோச்சுக்கிறீங்க?
என்ன ஒரு வகையா வேணும்ல. நீங்க இருந்தா நம்ம மதுரையில சொல்ற மாதிரி யாராவது ஒருத்தனுக்கு வாக்கப்படணும், 5-6 பேருக்கு வாக்கப்படக்கூடாது. ஒரு நபர் ஒரு மடம் இருக்கணும். நீங்க ஒரு மடத்தை விட்டுட்டு பல மடம், இந்த மதமாற்றம் மாதிரி மடமாற்றம் பண்ற வேலை செய்யறாரு. இந்த கெட்டப்ப போட்டு ஏமாத்தக்கூடிய, சரி அவர் மதுரை ஆதீன மாதிரியே தங்கத்துல உத்ராட்சம் கழுத்துல திருவேடம் எல்லாம் போட்டுட்டு போறாரு. கலெக்டர் அலுவலகம் போகும்போது அந்த வேடத்துல போகணுமா இல்லையா? இப்ப நான் தலப்பா கட்டிருக்கேன், தலப்பா கட்டுற கெட்டப் தான் எனக்கு. அதை விட்டுட்டு அங்க போயிட்டு ஏதாவது கலெக்டர் ஆபீஸ் ஒரு ஆதீனத்தை நியமிக்க முடியாது. காரணம், ஏதாவது கருணை அடிப்படையில நம்மள ஆதீனமா நியமிச்சிட மாட்டாங்களாங்கிற ஒரு நப்பாசை தவறான வழிகாட்டுதல போயிருக்கிறார். அவருக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவர் சொல்றது தப்பாவே இருக்கட்டும், ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யணும் ஆதீனம் அப்படின்லாம் கூட சொல்றாரு. அந்த மாதிரியான இதுகள்லாம் இருந்தா, ஏன்னா எந்த ஆதீனத்து மேலயும் இந்த ஒரு வழக்குகளோ உள்ள சர்ச்சைகளோ இருந்தது இல்ல, இந்த ஆதீனம் இப்படி இருக்கிறாரு. ரொம்ப நியாயமான கேள்வி கேட்டீங்க. மாண்புமை நீதிமன்றம் அந்த நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பிணை கொடுத்திருக்கு. நீதிமன்றம் காவல்துறைக்கு அதிகமா நீங்க ஹராஸ் பண்ணக்கூடாதுன்னு வழிகாட்டுதல் செஞ்சிருக்கு. நீதிமன்றத்துடைய உத்தரவை நான் மதிக்கிறேன். அது குறித்து மேலும் கருத்து சொல்ல நான் விரும்பல. சில நக்சலைட் குரூப் இருக்குன்னு நான் சந்தேகிக்கிறேன். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா இந்த அறக்கலம்னு அது ஒரு சகோதரர் தான். அவரும் நம்ம தனிப்பட்ட முறையில யாரும் மீது கோபம் கிடையாது. அறக்கலம் நோக்கம் என்னவா இருக்கும்? அப்படி அதாவது எரியற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம், ஏதாவது தூண்டி விடுறா, எங்கிட்டாவது கிளப்பி விடுறா. அவர் சொல்ற இந்த சாமி பழைய ஆதீன சாமி எல்லா மதத்தோடையும் இணக்கமா இருந்துச்சு, இவர் ஒரு குறிப்பிட்டவங்களோட இருக்கிறாரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இந்த சொல்லக்கூடிய நபர் தான் மதுரையில நடந்த முருகன் மாநாட்டுக்கு வந்தாரு. இந்த அறக்கழகம் போன்றவங்க எல்லாம் முருகன் மாநாட்டை கடுமையா எதிர்த்தவங்க. ஒரு சில வழக்கறிஞர், நான் பேர் சொல்ல விரும்பல, நக்சலைட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அது விரைவில் அந்த விஷயம் எல்லாம் அம்பலமாகும். நான் இந்த நபருடைய பின்னணியை சந்தேகிக்கிறேன். நீங்க மடத்துல இருந்து வெளியில போன பிறகு, இப்ப நான் ஒரு இயக்கத்துல இருந்தேன் சார், வெளியில ஒரு இயக்கம் கண்ட பிறகு பழைய இயக்கத்துல நான் தான் தலைவராக நான் சொன்னா என்ன மாதிரி பைத்தியக்காரன் எவனும் கிடையாது. அந்த வார்த்தை நாங்க சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் ஆன்மீக பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவருக்கு பின்னணியில இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா, இவர் இந்த தியான வழியில ஆதீனத்தை புடிச்சிடலான்னு ஒரு புதிய டாக்டிஸ் அவர் கண்டுபிடிக்க. அரசியல தான் அப்படி இருக்கலாம் மொழி, ஆன்மீகத்துல அப்படி இருக்க முடியாது. அரசியல தியானம் பண்ணவங்களே காணாம பட்ட பொழுது ஆன்மீகத்துல இவர் தியான பிராட்சி பண்ணி என்ன பண்ண போறாரு எனக்கு தெரியலீங்க. அதனால திரு விஸ்வலிங்க, அவருக்கு பேரு அரவிந்தன், அப்புறம் விஸ்வலிங்க தம்பரான், அப்புறம் மகாதேவ சாமிகள், அப்புறம் மகாதேவ சமஸ்தானம், இப்படி பல பெயர்ல பல வேடத்துல பல மடத்துல பல பெயர்ல உழவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேர்வழி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நிச்சயம். தயவு கூர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீன பெருமக்கள், எல்லா ஆதீனங்கள்ட்டையும் எல்லா இந்து இயக்க தலைவர்கிட்ட நான் வேண்டுகோள் முன்வைக்கிறேன். உங்களோட ஒரு போட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டு அடுத்து என்னத்தான் இந்த மடத்துக்கு ஆதீனமாக நியமிக்க போறாரு அப்படின்னு சொல்லி உங்க மடத்துக்கு ஒரு பிரச்சனை பண்ணலாம். இது தலைவர்கள் எல்லாமே நீங்க எச்சரிக்கையா இருக்குன்னு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அது போராட்டமே இல்லையா? அது அரசியல்ல தியான போராட்டம் நடத்தினவங்களே காணாம போயிட்டாங்க. ஆமா, மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கும் போது அவரு கெட்டப்பே வேற, புறம் தங்கம் வைரம் எல்லாம் போட்டு வந்தவர். அங்க அப்பாவி மாதிரி கருணை அடிப்படையில கலெக்டர் ஆதீனத்தை நியமிக்கிறதுக்கு அதிகாரமுக்கான இல்ல. பின்னணியில சதி இருக்கு நான் சந்தேகிக்கிறேன் சார். தேங்க்யூ.